ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக மைதா போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு பேஷனில் இப்போ மைதா மாவு ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மைதா மாவு கூடயே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் இதோட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் போண்டா நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா கலந்து தண்ணி சேர்த்து நம்ம போண்டா போடுற அளவுக்கு மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்துட்டேன். இதில் நான் கொஞ்சமாக காரத்துக்காக தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை எடுத்து போண்டாவை போட்டுக்கலாம். இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் போண்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். திக்காக இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயில் ஒரு போண்டாவாக போட்டு நல்லா ரெண்டு சைடும் இதை பொரித்து எடுத்துக்கலாம். போண்டாலாம் வேகட்டும். அதுக்கப்புறமா நான் திருப்பி போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் போண்டாலாம் போட்டதுக்கப்புறமா இதை ஒரு 1 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட போகிறேன். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். போண்டாவோட கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக நம்மளோட மைதா போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது வெங்காய மைதா போண்டா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் டீ போடுற சமயத்தில் டக்குன்னு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.